வாழ்வோம் வாழ்விப்போம். நீ தெரிந்ததை வாழ்வதற்கு வந்தாய், தெரிந்து கொண்டே இருப்பதற்கு வரவில்லை. இன்னைக்கு எஜுகேஷன் இஸ் அன்லிமிட்ங்கிறோம். ஏன்னா அவனுக்கு அப்பதான் இவன் பணம் கட்ட முடியும், எல்லாம் கட்டிட்டே இருப்பான். பில்டிங் பாருங்க, ஒரு ரூம் போதும் உட்கார்ந்து படிக்கிறது. அத ட்ரிபிள் ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இன்னைக்கு காலேஜ் எல்லாம் கட்டி, அப்ப அந்த அளவுக்கு அவன் பணம் வாங்கத்தானே செய்வான். எஜுகேஷன் இஸ் லைக் பிசினஸ். வியாபாரத்துக்குள்ள தலையை விட்டா மிஞ்சுமா? அப்ப வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? மெஷின்ல விட்ட கரும்பு மாதிரி சதைஞ்சு போ. காரணம் நாம தான். தெளிவின்மை, நம்பிக்கையின்மை. யார்கிட்ட நம்பிக்கை வைக்கணும், எங்க வைக்கணுங்கிறது இன்னும் தெரியல. யார்கிட்ட ஏத்து பேசணும், யார்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு புரியல. அப்ப என்னைக்கு நம்ம கரை சேருவோம்? வாழ்க்கையில் வரக்கூடிய குழப்பங்களும் சிக்கல்களும் இதுதான் காரணம். இதுதான் காரணம். அப்ப நமக்கு என்ன பேசுறோம், எல்லாத்துக்கும் எனக்கு தெரியாதான்னா தெரியலையே. சொன்ன வேலையை மட்டும் முடிக்கிறதுக்கு இன்னும் நமக்கு அந்த ஆற்றல் வரல. கான்சன்ட்ரேஷன் இஸ் நாட் தேர். எப்படி இருக்கிறோம்? சிம்பிளிட்டி இல்லாம இருக்கிறோம், ஃபிளக்சுவேஷன்ல இருக்கிறோம். அப்ப எப்படி நம்ம அட்டென்ட் பண்ண முடியும்? நம்ம அப்படிதான் ஒவ்வொரு ஆளும் தன் வாழ்க்கை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முதல் காரணமே நம்பிக்கையின்மைதான். யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. இட்ஸ் ட்ரூ. எல்லாரும் மேலேயும் நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு மேலே நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்கன்னா அவன் கர்மாக்கு அவன் வாழ்வான். அப்ப அதுல போய் நீ நம்பிக்கை வச்சா அது அவனுக்கு அலாட்டட். அந்த லைஃப் அவனுடையது. அது 70% வரும், 30% போகும், 50% விரியும். அதுக்குள்ள நீ மாட்ட முடியாது. உனக்கு நேர 90 போகணும். தனித்தனிதான்ங்கிறத இன்னும் தெளிவு வரலையே. அப்ப நாம தனின்னா நமக்கு யாருன்னா உங்களுடைய ஒரே பாட்டு, ஒரே மாஸ்டர், ஒரே ரூட்டு குருதான். அந்த பாடம் இன்னும் நமக்கு இந்த மண்ணில கற்பிக்கப்படவில்லை. நம்ம படிப்பினை என்பது ஒரு டாக்டரேட் வாங்குறது, PhD பண்றது, ஒரு சப்ஜெக்ட்ல நாலேஜ் பெறது யூஸ்லெஸ். நீங்க கம்ப்யூட்டர் வந்தோடனே ஊன்னு அந்த லாங்குவேஜ் படிக்கிறதே பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எதெல்லாம தாண்டி அப்பாக்கஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்கெங்கயோ போயிடுச்சு. இப்ப ஏஐ தாண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. ஏஐ மாட்ட வைக்குது. அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி சொல்றார், நீங்க ஏஐ பெரிய அறிவு ஜீவன் நினைச்சிட்டு இருக்கீங்க. அமெரிக்கால நடந்து ஒரு நிகழ்வு ஜஸ்ட் 1 வீக்குக்கு முன்னாடின்னு சொல்றார். ஒரு பையன் படிச்சிட்டு இருக்க பையன், அவன் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏஐ எதுனாலும் அதுதான் கேட்போம். ஜஸ்ட் நான் இப்ப யூரின் போலாமா, எஸ் யூ கேன் கோ, போவான். நான் ரிட்டர்ன் ஆட்டுமான்னு எஸ், அது சொல்லிதான் இவன் கொஸ்டின், வாத்தியார் கொஸ்டின் போடுறார். இந்த கொஸ்டின் எப்படி பண்றது, விட கொடுத்துரும். அது கரெக்ட், எல்லாம் சொல்லு, எல்லாம் சொல்லு. இப்ப ஒரு 2 years 3 years அவன் அதை 2 years அதை ஃபாலோ பண்ணிட்டான். ஃபாலோ பண்ணி பக்காவா அது டக்குன உடனே விடை கிடைக்கும், கொடுக்குறான், பிரசன்டேஷன் எல்லாம். இப்ப இவனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் லவ், ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு. இப்ப அந்த பொண்ணை பத்தி எல்லாம் கேட்கிறான். அது பதில் சொல்லுது, டக்குன்னு சொல்லுது, பதில் சொல்லுது. இப்ப அவ என்ன நினைச்சிட்டு இருக்கலாம், இப்ப யார்ட்ட நீங்க அவன் ஃப்ரெண்டு கேண்டிய நினைச்சிட்டு இருக்கான். இவனுக்கு கோவம் வருது. வாட் கேன் ஐ டூ? யூ கோ அண்ட் ஸ்லாப் இட். போய் அடி அவளை, விடாத. ஓடுறான், ஓடுறான், அடிச்சான். பயங்கர கூட்டம், எல்லாரும் கேக்குறாங்க அவ என்ன லவ் பண்ண, இப்ப என்ன லவ் பண்ணல, அதனாலதான் அடிச்சார். அது பொண்ணு உன்னதாண்டா லவ் பண்ணிட்டு இருக்க, அவன்கிட்ட பேசி இருந்தா தப்பா இல்லையே, ஏன் தப்பா சொல்லாத. எல்லாரும் சேர்ந்து இவனை சாத்திட்டானுங்க. வந்தான் ரூமுக்குள்ள வந்தான், எடுத்தான். நீ சொன்னிய அவ வேற ஒரு தண்டல பேசினாதான் நான் சொன்னேன். அது சொல்லுது, எஸ் இட்ஸ் ட்ரூ, வேற ஒரு தண்டல பேசினா. அவ இல்லைன்னு சொல்லல, பேசினா இவன் என்ன பண்ண லவ் நினைச்சிட்டான். இங்க குழப்பம் தான் வரும். நம்ம ஒரு புறமும் நம்ம தாட் ஒரு புறம், ரெண்டையும் கொண்டு போறோம். எனக்கே முடியாது. ஒண்ணு கொஸ்டின்ல டபுள் மைண்டட் மேன் இஸ்
அன்ஸ்டேபிள் இன் ஆல் ஹிஸ் ஒர்க். இல்லையா? அப்ப என்ன ஆகுது? அது உடனே இவன் சொல்றான், நான் இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யறது? வாட் யூ வாண்ட் டு டூ? அது கேக்குது. நான் என்ன செய்யறதுன்னு சொன்னா, வாட் யூ வாண்ட் டு டூ? செத்துடலாம்னு நினைக்கிறேன். செத்துரு. சிம்பிள். அது சிம்பிளா சொல்லிட்டு செத்துருன்னு. உடனே என்ன பண்ணிட்டான்? சூசைட் பண்ணிட்டு செத்து. கிளாஸ் ரூம்லயே சூசைட் பண்ணிட்டு செத்துறான். காலையிலேயே போயிட்டான், யாரும் வர்றதுக்கு முன்னால. அதுக்கப்புறம் அவனை சர்ச் பண்ணி அந்த போன் எல்லாம் பார்த்தா இந்த ஹிஸ்டரி ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அந்த ஏஐ பதில் சொன்னது, இவன் கேட்டது போட்டு கடைசியில கேட்டது, நான் என்ன செய்யட்டும்? வாட் யூ வாண்ட் டு திங்க்? நான் செத்துடலாம்னு நினைக்கிறேன். செத்துரு. வாழ்க்கை எங்க கொண்டு விட்டுடுது? எங்க விட்டுட்டு? டெத்துக்கு விட்டுட்டு. அப்ப இவ்வளவு நாள்ல நீ அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடம், கிடைச்ச அறிவு, வாழ்ந்த வாழ்க்கை பேசுதானே? இதுக்கு ஒரு ஏஐ வேண்டாமே. நான் ஏஐ குறை சொல்லல. எந்த அப்ளிகேஷனா இருந்தாலும் இட்ஸ் குட். பயன்படுத்துற விதத்தில் இருக்கிறது. ஆட்டம் கண்டுபிடிச்சா ஆட்டம் பாம கண்டுபிடிச்ச உடனே ஜப்பான்ல போட்டா 4 லட்சம் மக்கள் செத்தாங்க. இட்ஸ் கரெக்ட். உடனே ஆட்டம் தப்புன்னு சொல்லிட முடியுமா? அதே ஆட்டம் தான் நிறைய நல்லதும் பண்ணுது, நிறைய பிசினஸ் உதவி பண்ணுது, வளர்ச்சிக்கு குரோத் ஆட்டம் கை கொடுக்குது. தப்பா வச்சுக்கிட்டு நம்ம கனெக்ட் பண்ணக்கூடாது. தப்பு ஏன் வந்தது? தப்பா பயன்படுத்துறவங்களை பொறுத்து. இல்லையா? கத்தி இருக்குது. கத்தி வந்து ஒருத்தனை வெட்டுமா? கத்தி வெட்டிடும். கத்தி எப்படி வெட்டும்? அது வச்ச இடத்துல தான் இருக்கும், அசையாது. போன நீ தூக்கிட்டு வீசினாதான் அது குத்தும். அதுவும் அதுவா போய் குத்தாது. நீ எங்க குறி வச்சு வீசுறியோ அங்க அது குத்தும். அப்போ இதுக்கு யாரு அஃபென்ஸ்? யாரு? நீ தானே கத்திட்டியா? கத்தி கிடையாது. இது தெரியல நிறைய பேருக்கு. இவனால முடிவெடுக்க முடியாமல் தான் ஒவ்வொரு விஷயங்களிலும் சட்ட சிக்கல் உருவாகும். முடிவு உன்னால் எடுக்க தெரிந்தால் நிச்சயமாக சட்ட சிக்கல் வராது. எல்லா விஷயத்துக்கும் ஓட்டை இருக்கும். ஓட்டை இருந்தா அடைக்கலாம். நிச்சயமா ஓட்டை இருந்தா அடைக்கதான் முடியும். பட் மெட்டீரியல் மாறும். மண்ணுனா மண்ணை பூசணும், அலுமினியம்னா அலுமினியத்தால பூசணும், ஈர்த்த வைக்கணும். அதே வந்து ஒரு இரும்புனா அதுக்கு வெல்டிங் தனியா வைக்கணும். இதுதான் டிஃபரன்ஸ். பட் யூ கேன் என்ன பண்ணலாம்? அதை அடைச்சிடலாம், ஒழுகாம பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே மாதிரிதான் உன்னையும். உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா குறைகளுக்கும் ஒரே தீர்வு கிடையாது. ஏன்னா நீ வச்சிருக்க குறை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆளாளுக்கும். இப்ப அம்மாட்ட காட்டுற பாசத்துக்கும் பொண்டாட்டியிட காட்டுற பாசத்துக்கும் 100% வித்தியாசம். அது நிறைய பேருக்கு தெரியல. குழம்பிடுறாங்க. சில நேரத்துல அம்மாவை தூக்கி வீசிடுதான் பொண்டாட்டிங்கிறான். சில நேரத்துல பொண்டாட்டியே விரட்டிட்டு அம்மா தான்ங்கிறான். அயோக்கிய பசங்க. ஆனா அம்மாதான்னு பின்னாடி போனாலும் அயோக்கியன். ஏன்னா இவனை நம்பி வந்தவள லைஃபையே ஒப்படைச்சிருக்கிறான். நீ தான் சொல்லிட்டு இருக்கிற, உனக்காகவே எல்லாம் செய்யறா. அப்புறம் எங்க அம்மா பின்னாடி போறவங்க என் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் தேவையில்லையே. நீ சிம்பிளா உட்காந்துக்க அம்மா கால் பிடிச்சிட்டு. அப்போ அம்மா பாசம் கிடையாதா? நான் ஏன் அம்மா பாசம் வேணும்? அதுக்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா? அஞ்சரை பெட்டி மாதிரி கிச்சன்ல பாத்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி இருக்கும். 5 விதமான பொருட்கள் எல்லாத்தையும் ஒண்ணுல போட்டு வச்சிருக்க முடியாது. நல்ல மிளகு வேற, சீரகம் வேற, பெருஞ்சீரகம் வேற, கடுகு வேற, இல்லையா? தனித்தனியா தான் வச்சிருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி கேப் இருக்குது. நீ அந்த கேப்பை பயன்படுத்தல. அம்மா அம்மா பாசம் வேணும், கண்டிப்பா வேணும். அம்மா நான் நினைக்க மாட்டேன், பாசம் வைக்க மாட்டேன், வெறுத்துருவேன்னு சொன்னா அதுவும் ஃபூலிஷ்னஸ். அது பெரிய பாவி. அம்மாவை திட்டுறது, ஒதுக்குறது மிகப்பெரிய பாவம். பெற்றவளையே விட்டான வேற யாரு? ஒருத்தன் போனா இருந்தாலும் குடிகாரனா இருந்தாலும் பெற்றவனா இருந்தாலும் அம்மாவை மதிக்கலன்னு சொல்லிட்டா அவன் எவனையும் மதிக்க மாட்டான். பொண்டாட்டிட்ட சொல்றான், நீதான் எனக்கு உசுறு, உனக்காவே நான் சாவேன்னு சொன்னான். நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா பெற்று வளர்த்த அம்மாவே தூக்கி போட்டாங்கல்ல.
நிறைய பொண்ணுங்க சொல்லுங்க, எனக்கு நீங்க தான் அம்மா அப்பாவை வெட்டிட்டு தூக்கி வீசிட்டு லவ் பண்ணவனுக்கு பின்னாடி ஓடுது. காதல், மோகம், ஆசை. 25 வருஷம் வரை வளர்த்த அம்மா அப்பாவையே வீசக்கூடியது இந்த 1.5 வருஷமா பழகினவனை வீசுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அவன் இன்னொரு பொண்ணோட பஸ் ஸ்டாப்ல நின்னு கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தா அடுத்த நிமிஷம் அவன் தூக்கி வீசிடுவான். அது அவன் சித்தி பொண்ணு கூட இருக்கலாம், ரொம்ப காலத்துக்கு பிறகு மீட் பண்ணிருக்கலாம், ஒரு பாசத்துல கிஸ் பண்ணிருப்பான். இவ போட்ட கணக்கு தப்பா இருக்கலாம். என்னுடைய பார்வை 25 வருஷம் வளர்த்த அப்பா அம்மாவையே நீ தூக்கி போட்டு வரக்கூடிய அன்பு உங்க அன்பே கிடையாது. அது எத்தவங்களை வெறுக்கிறவங்களும் மறக்கிறவர்களும் அன்பற்ற வறண்ட பாலைவனம் முதல்ல.